திருப்பாதம் தொழுகின்றேன். இறைவா உந்தன் புகழ் பாடி உன் திருப்பீடம் வருகின்றேன். உந்தன் திருப்பாதம் தொழுகின்றேன். உன் திருக்கோயிலிலே நான் ஒளியாக, ஏழைகள் உள்ளத்திலே அன்பு துணையாக, உன் திருக்கோயிலிலே நான் ஒளியாக, ஏழைகள் உள்ளத்திலே அன்பு துணையாக, எளிய துயர் துடைக்க, வறிய குலம் செழிக்க, அடிமை விலங்கொடிக்க, உரிமை குரல் கொடுக்க, உமது பணியேற்க நான் துணிந்தேன். உமது பணியேற்க நான் துணிந்தேன். இறைவா உந்தன் புகழ் பாடி உன் திருப்பீடம் வருகின்றேன். உந்தன் திருப்பாதம் தொழுகின்றேன். இறைவா உந்தன் புகழ் பாடி உன் திருப்பீடம் வருகின்றேன். உந்தன் திருப்பாதம் தொழுகின்றேன். உமதன்பு பணி அதுவே என் வாழ்வாக, உள்ளத்தை உவப்புடனே நான் பகிர்ந்தளிக்க, தீமை இருள் தணிய உண்மை ஒளி பரவ, மனித மாண்புயர உமது அருள் சிறக்க, உமது பணியேற்க நான் துணிந்தேன். உமது பணியேற்க நான் துணிந்தேன். இறைவா உந்தன் புகழ் பாடி உன் திருப்பீடம் வருகின்றேன். உந்தன் திருப்பாதம் தொழுகின்றேன். ஆண்டவரே, நீர் என்னை காப்பாற்றுவராகவும் புகலிடமாகவும் இரும். அதனால் நீர் என்னை மீட்டீர். ஏனெனில் நீர் என் கற்பாறையாகவும் அடைக்கலமாகவும் உள்ளீர். உமது பெயரின் பொருட்டு நீர் எனக்கு தலைவராகவும் இருப்பீர். எனக்கு உணவு அளிப்பீர். தந்தை மகன் தூய ஆவியாரின் பேராலே ஆமென். நம் ஆண்டவராகிய இயேசு கிறிஸ்துவின் அருளும் கடவுளின் அன்பும் தூய ஆவியாரின் நட்புறவும் உங்கள் அனைவரோடும் இருப்பதாக. உம் ஆன்மாவோடும் இருப்பதாக. என்னை பின்பற்ற வரும் எவரும் தன்னலம் துறந்து தம் சிலுவையை தூக்கி கொண்டு என்னை பின்பற்றட்டும். அன்பும் இரக்கமும் நிறைந்த சகோதர சகோதரிகளே, பொதுக்காலம் 6ஆம் வாரத்தில் பயணித்து கொண்டிருக்கும் நாம் எம்மை ஆன்மீக ரீதியாக தவக்காலத்திற்கு ஆயத்தமாகிக் கொண்டிருக்கும் வேளையில் இன்று எம் கத்தோலிக்க திரு அவையானது புனித பீட்டர் தமையால் அவர்களின் நாளை கொண்டாடுகின்றது. இவர் மறைபரப்பு நாடுகளில் பாதுகாவலராக விளங்குகின்றார். இன்றைய நாளிலும் அவரை போல வாழ அழைப்பு எமக்கு விடுவிக்கின்றது. இன்றைய நற்செய்தியானது தூய மாட்குவில் இருந்து எடுக்கப்பட்டுள்ளது. அதில் இங்கே இருப்பவர்கள் சிலர் இரையாட்சி வல்லமையோடு வந்துள்ளமை காண்பதற்கு முன் சாகமிட்டார்கள் என குறிப்பிடப்பட்டுள்ளது. நாம் புனித பீட்டர் தமையால் போல இயேசு கிறிஸ்துவின் மறையை பரப்ப அழைக்கப்படுகின்றோம். எனவே இந்த சிந்தனைகளில் மனதில் இருத்தியவர்களாக தொடரும் பணியில் பக்தியுடன் பங்கேற்போம். இயேசுவுக்குள் இணைந்து வாழ முனைகின்ற என் அன்பு பிள்ளைகளே, இயேசுவின் பிரசன்னத்திலே நிறைவும் மகிழ்ச்சியும் காணுகின்ற என் சகோதர சகோதரிகளே, இன்றைய இந்த காலை கல்வாரி பலிக்கு உங்கள் அனைவரையும் இறை அன்புடனும் இறை அருளுடனும் இறை ஆசிருடனும் இறை மகிழ்ச்சியுடனும் இறை தேடலுடனும் அழைத்து நிற்கின்றேன். இன்றைய இறை சொற்களானது
எங்களை இயேசுவினுடைய உண்மையான சீடர்களாக வாழ அழைத்து நிற்கின்றது. அதற்கு தேவை என்னவென்றால் தன்னலம் துறந்து நம்முடைய சிலுவையை நாமே தூக்கி கொண்டு பயணிக்க வேண்டும் என்கின்ற ஆழமான கருத்தினை எங்களுக்கு இன்றைய இறை சொல்லி இருக்கின்றது. ஆகவே அதற்கு தேவையான, அதை கடைப்பிடித்து நடக்க தேவையான இறை அருள், இறை ஆசீர், இறை ஞானம், இறை வேண்டல், இறைவனுடன் இணைந்திருத்தல், இறை தாகம் போன்ற எல்லா வரங்களையும் இந்த திருப்பலி ஊடாக நாங்கள் இறைவனிடம் கேட்டு மன்றாடுவோம். இன்றைய நாளிலே விசேட விதமாக எங்களுடைய திருத்தந்தைக்காக நாங்கள் ஜெபிப்போம். இந்த திருப்பலி ஊடாக இயேசுதாமே அவருடன் கூட இருந்து அவருக்கு குணமளித்து அவரை மீண்டும் தனது பணியை ஆற்றுகின்ற ஒரு பணியாளனாக மாற்ற வேண்டும் என்று சொல்லி நாங்கள் மன்றாடுவோம். மற்றும் யாரும் நினையாத ஆத்துமாக்களுக்காக இறைவனிடம் மன்றாடுவோம். உத்தரிக்கிற ஸ்தலத்திலே வேதனைப்பட்டு கொண்டிருக்கின்ற ஒவ்வொரு உள்ளங்களுக்காகவும் இயேசுவிடம் இந்த திருப்பலி ஊடாக பிரார்த்திப்போம். இயேசுதாமே இவர்களுடைய பாவங்களை எல்லாம் மன்னித்து வான்வீட்டின் கதவுகளை திறந்து வைத்து ஆபிரகாமுடைய மடியினிலே இவர்களை இளைப்பார செய்வாராக. இந்த காலை கல்வாரி பலியை சிறந்த முறையில் ஒப்புக் கொடுக்க எங்களுடைய குறை குற்றங்கள், பாவங்கள், பிறருக்கு எதிராக கட்டிக்கொண்ட செயல்கள், இறைவனை விட்டு பிரிந்து சென்ற சந்தர்ப்பங்கள், இறைவனுடைய குரலுக்கு செவிசாய்க்காமல் எங்களுடைய குரலுக்கு முக்கியத்துவம் கொடுத்த சந்தர்ப்பங்கள் எல்லாவற்றையும் நினைத்து முழு மனதுடன் இறைவனிடம் மன்னிப்பு கேட்போம். எல்லாம் வல்ல இறைவனிடமும் சகோதர சகோதரிகளே உங்களிடமும் நான் பாவி என்று ஏற்றுக்கொள்ளுகின்றேன். ஏனெனில் என் சிந்தனையாலும் சொல்லாலும் செயலாலும் கடமையில் தவறியதாலும் பாவங்கள் பல செய்தேன். என் பாவமே, என் பாவமே, என் பெரும் பாவமே. ஆகையால் எப்பொழுதும் கன்னியான புனித மரியாவையும் வானதூதர் புனிதர் அனைவரையும் சகோதர சகோதரிகளே உங்களையும் நம் இறைவனாகிய ஆண்டவரிடம் எனக்காக வேண்டிக் கொள்ள மன்றாடுகின்றேன். எல்லாம் வல்ல இறைவன் நம் மீது இரக்கம் வைத்து நம் பாவங்களை மன்னித்து நம்மை நிலை வாழ்வுக்கு அழைத்து செல்வாராக. ஆமென். ஆண்டவரே இரக்கமாயிரும். ஆண்டவரே இரக்கமாயிரும். கிறிஸ்துவே இரக்கமாயிரும். கிறிஸ்துவே இரக்கமாயிரும். ஆண்டவரே இரக்கமாயிரும். ஆண்டவரே இரக்கமாயிரும். மன்றாடுவோமாக. இறைவா, உண்மையும் நேர்மையும் உள்ள நெஞ்சங்களில் நீர் குடிகொள்வதாக உறுதியளித்துள்ளீரே. எங்கள் உள்ளங்களில் நீர் தங்குவதற்கு ஏற்றவாறு நாங்கள் வாழ எங்களுக்கு அருளுவீராக. உம்மோடு என்றும் வாழ்ந்து ஆட்சி செய்கின்ற ஒரே மகனாகிய இயேசு கிறிஸ்து வழியாக உம்மை மன்றாடுகின்றோம். ஆமென். தொடக்க நூலிலிருந்து அந்நாளில் உலகம் முழுவதிலும் ஒரே மொழியும் ஒரே விதமான சொற்களும் இருந்தன. மக்கள் கிழக்கிலிருந்து புறப்பட்டு வந்து சினையார் நாட்டில் சமவெளி ஒன்றை கண்டு அங்கே குடியேறினர். அப்பொழுது அவர்கள் ஒருவரை ஒருவர் நோக்கி, வாருங்கள், நாம் செங்கற்கள் அறுத்து அவற்றை நன்றாக சூடுவோம் என்றனர். அவர்கள் செங்கல்லை கல்லாகவும் கீழே கரையாகவும் பயன்படுத்தினர். பின் அவர் வாருங்கள், உலகம் முழுவதும் நாம் சிதறுண்டு போகாதபடி வானளவில் கோபுரம் கொண்ட நகரொன்றை நமக்காக கட்டியெழுப்பி நமது பெயரை நிலைநாட்டுவோம் என்றனர். மானிடர் கட்டிக்கொண்டிருந்த நகரையும் கோபுரத்தையும் காண்பதற்கு ஆண்டவர் கீழே இறங்கி வந்தார். அப்பொழுது ஆண்டவர், இதோ மக்கள் ஒன்றாக இருக்கின்றனர், அவர்கள் எல்லோரும் ஒரே மொழி பேசுகின்றனர். அவர்கள் செய்ய விரும்புவதன் தொடக்கமே இது. அவர்கள் திட்டமிட்டு செய்ய விரும்புவது எதையும் இனி தடுக்க நிறுத்த முடியாது. வாருங்கள், நாம் கீழே போய் அங்கே ஒருவர் மற்றவரின் பேச்சை புரிந்து கொள்ள முடியாதபடி அவர்கள் மொழியில் குழப்பத்தை உண்டாக்குவோம் என்றனர்.
ஆண்டவர் அவர்களை அங்கிருந்து உலகம் முழுவதிலும் சிதறண்டு போக செய்தால் அவர்கள் நகரை தொடர்ந்து கட்டுவதை கைவிட்டனர். அதுபோல ஆகவே அது பாபேல் என்று வழங்கப்பட்டது. ஏனெனில் அங்கே ஆண்டவர் உலகெங்கும் வழங்கி வந்த மொழியில் குழப்பத்தை உண்டாக்கினார். அங்கிருந்து அவர்கள் ஆண்டவரின் உலகம் முழுவதிலும் சிதறுண்டு போகச் செய்தார். ஆண்டவரின் அருள்வாக்கு. இறைவனுக்கு நன்றி. பதிலுரை பாடலுக்கு உங்கள் பல்லவியாக. ஆண்டவர் தமது உரிமை சொத்தாக தேர்ந்தெடுத்த மக்கள் வேறு பெற்றோர். ஆண்டவர் தமது உரிமை சொத்தாக தேர்ந்தெடுத்த மக்கள் பேறு பெற்றோர். வேற்றினத்தாரின் திட்டங்களை ஆண்டவர் முறியடிக்கின்றார். மக்களினத்தாரின் எண்ணங்களை குலைத்து விடுகின்றார். மக்களினத்தாரின் எண்ணங்களை குலைத்து விடுகின்றார். ஆண்டவரின் எண்ணங்களோ என்றென்றும் நிலைத்திருக்கும். அவரது உள்ளத்தில் திட்டங்கள் தலைமுறை தலைமுறையாக நீடித்திருக்கும். ஆண்டவரின் உரிமை சொத்தாக தெரிந்தெடுத்த மக்கள் பேறு பெற்றோர். ஆண்டவரை தம் கடவுளாக கொண்ட இனம் பேறு பெற்றவர். அவர் தமது உரிமை சொத்தாக தெரிந்தெடுத்த மக்கள் வேறு பெற்றோர். வானினின்று ஆண்டவர் பார்க்கின்றார், மானிடர் அவர்களை காண்கின்றார். ஆண்டவர் தமது உரிமை சொத்தாக தெரிந்தெடுத்த மக்கள் பேறு பெற்றோர். தாம் வீற்றிருக்கும் இடத்திலிருந்து உலகெங்கும் வாழ்வோரை கூர்ந்து நோக்குகின்றார். அவர்களின் உள்ளங்களை உருவாக்குகின்றவர் அவரே. அவர்களின் செயல்கள் அனைத்தையும் ஊற்று நோக்குபவர் அவரே. ஆண்டவர் தமது உரிமை சொத்தாக தெரிந்தெடுத்த மக்கள் பேறு பெற்றோர். அல்லேலூயா 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 அல்லேலூயா. ஆண்டவர் கூறுகிறார், நான் உங்களை நண்பர்கள் என்றேன். ஏனெனில் என் தந்தையிடமிருந்து நான் கேட்டவை அனைத்தையும் உங்களுக்கு அறிவித்தேன். அல்லேலூயா 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 அல்லேலூயா. ஆண்டவர் உங்களோடு இருப்பாராக. ஆன்மாவோடும் இருப்பாராக. மாற்கு எழுதிய தூய நற்செய்தியிலிருந்து வாசகம். ஆண்டவரே, மாட்சி உமக்கே. அக்காலத்தில் இயேசு மக்கள் கூட்டத்தையும் சீடரையும் தம்மிடம் வரவழைத்து, என்னை பின்பற்ற விரும்பும் எவரும் தன்னலம் துறந்து தம் சிலுவையை தூக்கி கொண்டு என்னை பின்பற்றட்டும். ஏனெனில் தாம் உயிரை காத்து கொள்ள விரும்பும் எவரும் அதை இழந்து விடுவர். என் பொருட்டும் நற்செய்தியின் பொருட்டும் தாம் உயிரை இழக்கும் அவரும் அதை காத்து கொள்வர். ஒருவர் உலகம் முழுவதையும் தமதாக்கி கொண்டாலும் தம் வாழ்வையே இழப்பார் எனில் அவருக்கு கிடைக்கும் பயன் என்ன? அவர் தம் வாழ்விற்கு ஈடாக எதை கொடுப்பார்? பாவத்தில் உழலும் இவ்விபச்சார தலைமுறையினருள் என்னை குறித்தும் என் வார்த்தைகளை குறித்தும் வெட்கப்படும் ஒவ்வொருவரையும் பற்றி மானிட மகனும் தம்முடைய தந்தையின் மாட்சியோடு தூய வானதூதருடன் வரும்போது வெட்கப்படுவார் என்றார். மேலும் அவர் அவர்களிடம், இங்கே இருப்பவர்களுள் சிலர் இறையாட்சி வல்லமையோடு வந்துள்ளதை காண்பதற்கு முன் சாக மாட்டார்கள் என உறுதியாக உங்களுக்கு சொல்லுகின்றேன் என்றார். இது கிறிஸ்து வழங்கும் நற்செய்தி. கிறிஸ்துவே உமக்கு புகழ். இயேசு கிறிஸ்துவை நம்பியதால் மேக்சிமில்லியன் மரியா கொல்பே என்கின்றவர் வேதனை, அதாவது கான்சன்ட்ரேஷன் கேம்ப் அதில் போடப்படுகிறார்.
அது யார்கிட்டன்னு சொல்லி எங்களுக்கு அழகாகவே தெரியும். ஹிட்லருடைய சோதனை முகாம் அப்படின்னு சொல்லுவாங்க. அங்கே வேதனைப்படுத்துவாங்க ஆக்களை போட்டு. அப்போ அங்கே இருந்த ஒரு கைதி தப்பி ஓடி விட்டான். ஓடினோன்னு அந்த இடத்துல இருந்த 10 பேர், இவர் இல்லை, அந்த மற்ற சேம்பரில் இருந்த ஒரு 10 பேர் அவங்கள பட்டினி போட்டு கொல்றதா முடிவெடுத்துட்டாங்க. அதுக்குள்ளே ஒரு குடும்பஸ்தர் இருந்துட்டு, குடும்பஸ்தர் என்றால் தெரியும் தானே உங்களுக்கு, கத்தி அழுறு, எனக்கு குடும்பம் இருக்குது, பிள்ளைகள் இருக்கிறாங்க, என்ன செய்யறன்னு கூட தெரியாமல் இருக்குன்னு கத்தி புலம்புறேன். அதை மேக்சிமிலியன் மரியா கோல்பே என்ன செய்கிறேன்னு சொன்னால் அவதானிச்சு போட்டு போய் சொல்கிறேன், அங்கே இருந்த தலைவர்கிட்ட சொல்கிறேன், இவருக்கு பதிலாக என்னையை ஏற்றுக்கொள்ளுங்க, நான் என்ன கஷ்டங்களோ என்ன துன்பங்களோ என்ன வேதனைகளோ எல்லாத்தையும் நான் அவருக்காக ஏற்றுக்கொள்கிறேன் அப்படின்னு சொல்லி. அப்போ அவங்க கேட்குறாங்க, கேட்டு போட்டு இவரை அவருக்கு பதிலாக மாற்றி விடுறாங்க. சொல்கிறாங்க, பட்டினி கிடக்க வைக்கிறாங்க. இவங்க இந்த 10 பேரையும் எல்லாரும் இறந்து போயிடுறாங்க. இவர் மட்டும் 2 வாரமாகியும் இறக்கியலை. அதனால் கோபம் கொண்ட தலைவர் விஷ ஊசி ஒன்று அடித்து இவரை கொல்லுறாங்க அப்படின்னு சொல்லி வரலாறு இருக்குது. இதில் இந்த என்னத்தை நாங்கள் அறிஞ்சு கொள்கிறோம்னு சொன்னால், இயேசு யாருன்னு சொல்லி கேட்க சொல்கிறாங்க மெசியா என்று மார்க்கு சொல்கிறேன், நற்செய்தியாளர் மார்க்கு சொல்கிறேன். இயேசு யார்? மெசியா. எப்படிப்பட்ட மெசியா? எப்படிப்பட்ட மெசியா? துன்பப்படுகின்ற மெசியா, தன்னையே பிறருக்காக அர்ப்பணிக்கின்ற ஒரு மெசியா, ஊழியர், தன்னையே இழக்கும் அளவுக்கு, அதாவது தன் உயிரையே கொடுக்கும் அளவுக்கு எங்களுக்காக பாடுபட்ட பிறரை அரவணைச்ச ஒரு மெசியா அப்படின்னு சொல்றேன். இவரை பின்பற்றணும் என்று சொன்னா நாங்கள் என்ன செய்யணும்? இவரை போல இருக்கணும். இவற்றை எடுத்துக்காட்ட நாங்கள் என்ன செய்யணும்? பின்பற்றணும். அதற்கு எங்களுடைய தன்னலத்தை துறக்கணும். சுயநலத்தை பற்றி பேசிக்கொண்டு இருக்கேக்க நாங்கள் புனிதத்தை பற்றி கதைக்கவே இயலாது. சுயநலம் இருக்கின்ற இடத்துல புனிதம் இருக்குமான்னு சொல்லி கேட்டீங்கன்னு சொன்னால் கிடையவே கிடையாது. எதிர்நோக்கின் திருப்பயணிகள் நாங்கள் புனிதத்தை நோக்கி நகர்ந்து கொண்டிருக்கிறோம். அதுதான் இன்றைய நற்செய்தி வாசகங்கள் சொல்லுது. இயேசுவும் எங்களுக்கு சொல்கிறேன், என்னையே பின்பற்ற. புனிதம் யாரு? இயேசு. என்னையே பின்பற்ற போறீங்கன்னு சொன்னால் தன்னலம் திறவுங்க, சுயநலமாக இருக்காதீங்க, பிறருக்காக வாழுங்க. உங்களோட சிலுவைகளையே நீங்கள் தூக்கிட்டு நடந்து வாங்க. ஏன்னு சொன்னால் இந்த உலகம் நிலையானதில்லை. இந்த உலகத்தை நீங்கள் ஆதாயமாக்கி கொள்ளத்தான் நீங்கள் என்ன செய்கிறீங்கன்னு சொன்னால் எல்லாவற்றையுமே செய்கிறீங்க. ஆனால் இது நிலையாக இருக்குமான்னு சொல்லி கேட்டிங்கன்னா இல்லை, உங்களோட ஆன்மா நிலையானதாக இருக்கும். அப்போ இந்த உலகத்தை நம்மளதை ஆக்கி கொண்டு போட்டு ஆன்மாவை இழப்பும்ண்டா என்ன பயன்? அதில் பயன் இல்லை. அதால் நாங்கள் சுயநலத்தை துறப்போம். நாங்கள் இயேசுவை பின்பற்ற ஆக்கலாம், அந்த புனிதத்தை பின்பற்ற ஆக்கலாம். எங்களோட வாழ்க்கையை நாங்கள் எடுத்து செல்லுவோம். சென்றோம் என்று சொன்னால் எங்களுக்கு மீட்பு உண்டு. இயேசு கிறிஸ்து எங்களுக்காக இருப்பேன், நிலையான வாழ்வை தருவேர் என்பதை தெளிவாக இன்றைய நற்செய்தி வாசகம் எடுத்து சொல்லுது. அப்போ நாங்கள் ஒரு உண்மையான கிறிஸ்தவனாக, உண்மையான கிறிஸ்தவளாக இருக்கணும் என்று சொன்னால், உண்மையாக கிறிஸ்தவன் என்று சொன்னால் நான் ஏற்கனவே சொல்லியிருக்கிறேன், கிறிஸ்து சக அவன். கிறிஸ்துவை நாங்கள் கொண்ட அவனாகவும் அவளாகவும் வாழ்ந்து கொண்டிருக்கிறோம். அப்போ வாழணும் என்று சொன்னால் அவர் கற்பிக்கின்ற விஷயங்கள் அவர் ஏற்கனவே சொல்லிட்டு, இப்படித்தான் சுயநலமாக இருக்கவே கூடாது. கிறிஸ்தவ வாழ்க்கையில் எங்கட கஷ்டங்களையும் துன்பங்களையும் பிறருடைய வேதனைகளையும் சோதனைகளையும் தூக்கி சுமப்பவர்களாக இருக்க வேண்டும். இப்போ அதுக்கு என்ன தேவை அப்படின்னு சொன்னால் நாங்கள் இறைவன் மீது உண்மையான விசுவாசம் கொண்டிருப்பவர்களாக இருக்கணும். விசுவாசம் இல்லாத வாழ்க்கை இதெல்லாம் சுயநலமாக வாழாமல் இருக்க செய்யுமான்னு கேட்டால் இல்லை. விசுவாசம் இல்லைன்னு சொன்னால் நாங்கள் என்ன செய்வோம்? சொன்னால் சுயநலத்துக்கு இறங்கிடுவோம். எங்களுக்கு தான் எல்லாம் என்று சொல்லுவோம். விசுவாசம் இருந்தால் எல்லாத்தையும் இழக்கிறதுக்கு நாங்கள் தயாராகுவோம். ஏன்னு சொன்னால் எங்களுக்கு உரிமை சொத்தாக கிடைக்கிறது யார்? இயேசு கிறிஸ்து மட்டும்தான், அவர் மட்டும்தான். கடைசியில் நாங்கள் அதைத்தான் நம்பியிருக்கிறோம், அந்த உயிர்த்தெழுதல், அவரோடு சேர்ந்து நாங்கள் மீட்கப்படுவோம்ங்கிறது. அப்போ நாங்கள் இயேசுவோடு இணைந்திருப்போம், அவரை உரிமை சொத்தாக்கி கொள்வோம், அவரை மற்றாக்களுக்கு வெட்கப்படாமல் சொல்லி கொடுப்போம். இவர்தான் இயேசு, இவர்தான் நிலையானவர், உண்மையானவர், இவர்தான் மீட்பர், இவர் எங்களுக்காக
அவர் அன்பு செய்தவர், எங்களுக்காக தன் உயிரையை தந்தவர் என்ற மாதிரி நாங்கள் சொல்லி கொடுக்கணும் மற்ற ஆட்களுக்கும். வார்த்தை மூலமாகவும் எங்களோட வாழ்க்கை மூலமாகவும், வார்த்தை மூலமாகவும் வாழ்க்கை மூலமாகவும் அடுத்த ஆட்களுக்கு சொல்லி கொடுக்கணும். அதுக்கு தான் நாங்கள் அழைக்கப்படுறோம். அதை நாங்கள் வெட்கப்பட்டோம்னு சொன்னால் சொல்கிறேன், நானும் என் தந்தையோட மாட்சியில் வரைக்க நானும் வெட்கப்படுவேன். என்ன சொன்ன, ஏற்கனவே நான் சொல்லி காட்டிட்டேன், இப்படித்தான் சொல்லி காட்டுறதில் செய்தும் காட்டிட்டேன். அப்போ அவர் சொல்கிறார், நான் வரைக்க நீங்கள் செய்கிறத தான் நான் செய்ய போகிறேன். இப்போ நீங்கள் வெட்கப்பட்டீங்கன்னு சொன்னால் நீங்களும் நானும் வெட்கப்படுவோமாக இருந்தால் அவரும் வெட்கப்படுவேன். ஆகவே நாங்கள் ஒரு நல்ல வாழ்க்கையை தந்திருக்கிற ஆண்டவர் நமக்கு இயேசு ஒவ்வொரு நாளும் ஒரு நற்செய்திகளை சொல்லி கொண்டிருக்கிறேன். அதன்படி நாங்கள் வாழ முயலுவோம். இயேசுவை மற்றாக்களுக்கு பரப்புவோம். நம்மளோட சுயநலத்தை திறந்து அடுத்தவர்களுக்காக வாழுவோம், இயேசுவுக்காக வாழுவோம். ஆமென். எழுந்து நின்று எங்களுடைய தேவைகளையும் மன்றாட்டுக்களையும் இயேசுவிடம் சமர்ப்பிப்போம். அற்புதங்கள் நிறைந்த இயற்கையே எமக்காய் படைத்த எம் இறைவா, உம் படைப்பின் மகிமையை உணராமல் புதிய முயற்சி தொழில்நுட்ப கண்டுபிடிப்புகள் என்ற போர்வையில் இயற்கைக்கு எதிராக நாங்கள் செய்த தவறுகளை மன்னித்து படைப்பின் மேன்மையை உணர்ந்து அதை பாதுகாத்து பராமரித்திட தேவையான ஞானத்தை பெற்று நல்வழியில் நடந்திட வரம் தர வேண்டுமென்று இறைவா உம்மை மன்றாடுகின்றோம். ஆண்டவரே, எங்கள் மன்றாட்டை கேட்டருளும். அன்பின் ஊற்றே இறைவா, இன்றைய நாளில் திருப்பலியை நிறைவேற்றும் குருவானவர்க்கும் நோயுற்று இருக்கும் எமது திருத்தந்தைக்காகவும் ஆயர் குருக்கள் துறவியர் எமது பங்கு தந்தைக்காகவும் தேவையான உடலுல ஆரோக்கியத்தை கொடுத்து அவர்களை காத்து வழி நடத்த வேண்டுமென்று இறைவா உம்மை மன்றாடுகின்றோம். ஆண்டவரே, எங்கள் மன்றாட்டை கேட்டருளும். எங்களுடைய தனிப்பட்ட தேவைகளுக்காக இறைவனிடம் மன்றாடுவோம். விசேட விதமாக எங்களுடைய திருத்தந்தைக்காக இயேசுவிடம் பிரார்த்திப்போம். இயேசுடைய கரங்கள் வல்லமை மிக்கது, ஆற்றல் வாய்ந்தது, நோயினை குணப்படுத்த வல்லது. ஆகவே அந்த கரத்தினை கொண்டு எங்களுடைய திருத்தந்தையை தொட்டு குணமளித்து அவருடைய பணியை தொடர்ந்தும் செய்வதற்கான அருளையும் ஆசிரையும் கொடுக்க வேண்டும் என்று சொல்லி நாங்கள் மன்றாடுவோம். ஜாரும் நினையாத ஆத்மாக்களுக்காக இறைவனிடம் மன்றாடுவோம். உத்தரிக்கிற ஸ்தலத்திலே வேதனைப்பட்டு கொண்டிருக்கின்ற ஒவ்வொரு உள்ளங்களுக்காகவும் இயேசுவிடம் பிரார்த்திப்போம். இந்த மன்றாட்டுக்களை எல்லாம் எங்கள் ஆண்டவராகிய இயேசு கிறிஸ்து வழியாக கேட்டு நிற்கின்றோம். ஆமென். அன்போடு வந்தோம் காணிக்கை கொண்டு இறைவனும் திருப்பாதம், என்னுள்ளம் அதனை உமில்லமாக்க இறைவா எழுந்து வர வேண்டும். ஏற்றருள்வீர் என் உள்ளமதை, காலை நேர பூங்குயில் அதன் குரலை தந்ததோ, மாலை நேர மல்லிகை அதன் அழகை தந்ததோ, காலை நேர பூங்குயில் அதன் குரலை தந்ததோ, மாலை நேர மல்லிகை அதன் அழகை தந்ததோ. கோவையில் வாழும் படைப்பு யாவும் உந்தன் காணிக்கை, நானும் என்னை உம்மிடம்
உம்மிடம் தந்தேன் எந்தன் காணிக்கை. அன்போடு வந்தோம் காணிக்கை கொண்டு இறைவனும் திருப்பாதம். என் உள்ளம் அதனை உம்மிலமாக்க இறைவா எழுந்து வர வேண்டும். சகோதர சகோதரிகளே, என்னுடையதும் உடையமான இப்பலி எல்லாம் வல்ல தந்தையாகிய இறைவனுக்கு ஏற்றதாகும்படி மன்றாடுங்கள். ஆண்டவர் தமது பேரின் போட்சிக்காகவும் மாட்சிக்காகவும் நமது நன்மைக்காகவும் புனித திரு அவை அனைத்தின் நலனுக்காகவும் உமது கையிலிருந்து பலியை ஏற்றுக்கொள்வாராக. ஆண்டவரே, இந்த காணிக்கை எங்களை தூய்மைப்படுத்தி புதுப்பிக்க உம்மை வேண்டுகின்றோம். அதனால் உமது திருவிழத்தை நிறைவேற்றுபவர்களுக்கு அது நிலையான பயன் விளைவிப்பதாக. எங்கள் ஆண்டவராகிய இயேசு கிறிஸ்து வழியாக உம்மை மன்றாடுகின்றோம். ஆமென். ஆண்டவர் உங்களோடு இருப்பாராக. உம் ஆன்மாவோடும் இருப்பாராக. இதயங்களை மேலே எழுப்புங்கள். ஆண்டவரிடம் எழுப்பியுள்ளோம். நம் இறைவனாகிய ஆண்டவருக்கு நன்றி கூறுவோம். அது தகுதியும் நீதியும் ஆனதே. ஆண்டவரே, தூயவரான தந்தையே, என்றும் உள்ள எல்லாம் வல்ல இறைவா, எந்நாளும் எவ்விடத்திலும் நாங்கள் உமக்கு நன்றி செலுத்துவது மெய்யாகவே தகுதியும் நீதியுமாகும். எங்கள் கடமையும் மீட்புக்குரிய செயலுமாகும். நாங்கள் வாழ்வதும் இயங்குவதும் இருப்பதும் உம்மிலேதான். இந்த உடலோடு வாழ்க்கையில் உமது பரிவிரக்கத்தின் பயன்களை மட்டுமே நாங்கள் நாள்தோறும் அனுபவிப்பதோடன்றி இப்பொழுதே நிலை வாழ்வின் பிணையையும் கொண்டுள்ளோம். ஏனெனிலும் ஆவியாரின் முதற்கனிகளை பெற்றுள்ள நாங்கள் பாஸ்கா மரணிகளின் பயன் எங்களுக்கு என்றும் உண்டு என நம்புகின்றோம். அந்த ஆவியார் வழியாகவே நீர் இயேசுவை சாவு நின்று உயிர்த்தெழ செய்தீர். ஆகவே நாங்கள் வான தூதர் அனைவரோடும் சேர்ந்து உம்மை புகழ்ந்தேற்றி அக்களித்து கொண்டாடி ஆர்ப்பரித்து சொல்வதாவது: தூயவர் தூயவர் தூயவர், வான்படைகளின் கடவுளாம் ஆண்டவர். விண்ணகமும் மண்ணகமும் உமது மாட்சியால் நிறைந்துள்ளன. உன்னதங்களிலே ஓசன்னா. ஆண்டவர் பேரால் வருகிறவர் ஆசீர் பெற்றவர். உன்னதங்களிலே ஓசன்னா. ஆண்டவரே, நீர் மெய்யாகவே தூயவர், தூய்மை அனைத்திற்கும் ஊற்று. ஆகவே உம்முடைய ஆவியை பொழிந்து காணிக்கைகளை தூய்மைப்படுத்த உம்மை வேண்டுகின்றோம். இவ்வாறு எங்கள் ஆண்டவர் இயேசு கிறிஸ்துவின் உடலும் இரத்தமுமாக இவை எங்களுக்கு மாறுவனவாக. அவர் பாடுபட உளம் கனிந்து தம்மை கையளித்த போது அப்பத்தை எடுத்து நன்றி செலுத்தி அதை பிட்டு தம் சீடர்களுக்கு அளித்து கூறியதாவது: அனைவரும் இதிலிருந்து பெற்று உண்ணுங்கள். ஏனெனில் இது உங்களுக்காக கையளிக்கப்படும் என் உடல். அவ்வண்ணமே இரவு விருந்தினை அருந்திய பின் கிண்ணத்தையும் எடுத்து மீண்டும் உமக்கு நன்றி கூறி தம் சீடர்களுக்கு அளித்து அவர் கூறியதாவது: அனைவரும் இதிலிருந்து பெற்று பருகுங்கள். ஏனெனில் இது புதிய நிலையான உடன்படிக்கைக்குரிய என் இரத்தத்தின் கிண்ணம். இது பாவ மன்னிப்புக்கென்று உங்களுக்காகவும் பலருக்காகவும் சிந்தப்படும். இதை என் நினைவாக செய்யுங்கள்.
நம்பிக்கையின் மறைபொருள். ஆண்டவரே, நீர் வருமளவும் உமது இறப்பினை அறிக்கையிடுகின்றோம், உமது உயிர்ப்பினையும் எடுத்துரைக்கின்றோம். ஆகவே ஆண்டவரே, நாங்கள் கிறிஸ்துவின் இறப்பினையும் உயிர்ப்பினையும் நினைவு கூர்ந்து வாழ்வு தரும் அப்பத்தையும் மீட்பளிக்கும் கிண்ணத்தையும் உமக்கு ஒப்புக் கொடுக்கின்றோம். திருமுன்னின்று உமக்கு ஊழியம் புரிய தகுந்தவர்களென எங்களை ஏற்றுக்கொண்டு, எனவே உமக்கு நன்றி செலுத்துகின்றோம். மேலும் கிறிஸ்துவின் உடலிலும் இரத்தத்திலும் பங்கு கொள்ளும் எங்களை தூய ஆவியார் ஒன்று சேர்க்க வேண்டுமென உம்மை தாழ்மையுடன் மன்றாடுகின்றோம். ஆண்டவரே, உலகெங்கும் பரவியிருக்கும் உமது திரு அவையை நினைவு கூர்ந்தருளும். எங்கள் திருத்தந்தை பிரான்சிஸ், எங்கள் அப்போஸ்தலிக்க பரிபாலகர் அண்டன் ரஞ்சித், எல்லா திருநிலையினர் ஆகிய அனைவரோடும் இங்கே கூடியிருக்கின்ற உமது நம்பிக்கையாளர் அனைவர் மீதும் உமது திரு அவை அன்பில் நிறைவு பெற செய்தருளும். நீரி விலகிலிருந்து உம்மிடம் அழைத்து கொண்ட மாசிலாமணி ரோசலின் என்னும் அடியாரை நினைவு கூர்ந்தருளும். திருமகனோடு அவரது இறப்பில் இணைக்கப்பட்டிருந்த இவர் உயிர்ப்பிலும் அவரை போல இருக்க செய்தருளும். மேலும் உயிர்த்தலும் எது நோக்குடன் துய்கொள்ளும் எங்கள் சகோதர சகோதரிகளையும் இறந்தோர் அனைவரையும் இரக்கத்துடன் நினைவு கூர்ந்து உமது திருமுக ஒளியினுள் ஏற்றருளும். எங்கள் அனைவர் மீதும் இரக்கமாயிரும். கடவுளின் கன்னித்தாயான புனித மரியா, அவருடைய கணவரான புனித ஜோசேப்பு, புனித திருத்தூதர்கள், இவ்வுலகிலும் அக்குகந்தவராயிருந்தோர் ஆகிய புனிதர் அனைவருடனும் நாங்கள் நிலை வாழ்வில் பங்கு கொள்ளும் தோழமை பெற்று திருமகன் இயேசு கிறிஸ்து வழியாக உம்மை புகழ்ந்தேற்றும் வரமல்ல உம்மை மன்றாடுகின்றோம். இவர் வழியாக இவரோடு இவரில் எல்லாம் வல்ல இறைவனாகிய தந்தையே, தூய ஆவியாரின் ஒன்றிப்பில் எல்லா புகழும் மாட்சியும் என்றென்றும் உமக்கே உரியதே. ஆமீன், ஆமீன், ஆமீன். மீட்பரின் கட்டளையால் கற்பிக்கப்பட்டு தேவ படிப்பினையால் பயிற்சி பெற்ற நாம் துணிந்து சொல்லுவோம். விண்ணுலகில் இருக்கின்ற தந்தையே, உமது பெயர் தூயது என போற்ற பெறுக. உமது ஆட்சி வருக. உமது திருவிழம் விண்ணுலகில் நிறைவேறுவது போல மண்ணுலகிலும் நிறைவேறுக. எங்கள் அன்றாட உணவை இன்று எங்களுக்கு தாரும். எங்களுக்கு எதிராக குற்றம் செய்வோரை நாங்கள் மன்னிப்பது போல எங்கள் குற்றங்களை மன்னியும். எங்களை சோதனைக்குட்படுத்தாதேயும், தீமையிலிருந்து எங்களை விடுவித்தருளும். ஆண்டவரே, தீமை அனைத்திலுமிருந்து எங்களை விடுவித்து எங்கள் வாழ்நாளில் அமைதியை கனிவுடன் அல்ல உம்மை மன்றாடுகின்றோம். உமது இரக்கத்தின் உதவியால் நாங்கள் பாவத்திலிருந்து எப்போதும் விடுதலை பெற்று யாதொரு கலக்கமின்றி நலமாயிருப்போமாக. நாங்கள் இது நோக்கி இருக்கும் பேரும்பத்திற்காகவும் என்மிப்பராகிய இயேசு கிறிஸ்துவின் வருகைக்காகவும் காத்திருக்கின்றோம். ஏனெனில் ஆட்சியும் வல்லமையும் மாட்சியும் என்றென்றும் உமதே. ஆண்டவரே இயேசு கிறிஸ்துவே, அமைதியை உங்களுக்கு விட்டுச் செல்லுகின்றேன், என் அமைதியை உங்களுக்கு அளிக்கின்றேன் என்றும் திருத்தூதருக்கு மொழிந்தீரேன். எங்கள் பாவங்களை பாராமல் உமது திரு அவையின் நம்பிக்கையை கண்ணோக்கி உமது திருவுளத்துக்கேற்ப அதற்கு அமைதியையும் ஒற்றுமையையும் அளித்தல்வீராக. என்றென்றும் வாழ்ந்து ஆட்சி செய்கின்றவர் நீரே. ஆமென். ஆண்டவருடைய அமைதி உங்களோடு என்றும் இருப்பதாக. உம் ஆன்மாவோடும் இருப்பதாக. ஒருவருக்கொருவர் கிறிஸ்துவினுடைய சமாதானத்தை அறிவித்துக் கொள்வோம். உங்களுக்கு கிறிஸ்துவின் சமாதானம். உலகின் பாவங்களை போக்கும் இறைவனின் செம்மறியே, எங்கள் மேல் இரக்கமாயிரும்.
உலகின் பாவங்களை போக்கும் இறைவனின் செம்மறியே, எங்கள் மேல் இரக்கமாயிரும். உலகின் பாவங்களை போக்கும் இறைவனின் செம்மறியே, எங்களுக்கு அமைதியை அளித்தருளும். இதோ இறைவனின் செம்மறி, இவரே உலகின் பாவங்களை போக்குகின்றவர். இன்றைய நாளிலே இவரை பின்பற்றுபவர்களாக இருந்தால் எங்களுடைய சுயநலங்களை துறந்து எம்முடைய சிலுவையை நாங்களே தூக்கி செல்ல வேண்டும் என சொல்லி நிற்பவர் இவரே. இவருடைய திருவிருந்திற்கு அழைக்க பெற்றோர் பேறு பெற்றோர். ஆண்டவரே, நீர் என் இல்லத்தில் எழுந்தருள நான் தகுதியற்றவன். ஆனால் ஒரு வார்த்தை மட்டும் சொல்லி அருளும், எனது ஆன்மா நலமடையும். உலகினில் சொந்தம் நீயாக வேண்டும். நான் உன்னோடு உறவாட வேண்டும். ஆராத துயர் தீர்க்கும் மறுமருந்தே, அழியாத வானக திருவிருந்தே, வழியாக வா என் வாழ்வினிலே, உயிராக வா என் உடலினிலே. ஒவ்வொரு பொழுதும் உந்தன் நினைவில் உள்ளம் மகிழ்ந்திடுவேன். ஒரு பொழுதேனும் உன்னை மறந்தால் உயிரும் பிரிந்திடுவே. உயிரே, நான் உன்னோடு உறவாட வேண்டும். உயிரே, நான் உன்னோடு உறவாட வேண்டும். தம் ஒரே மகன் மீது நம்பிக்கை கொள்ளும் எவரும் அழியாமல் நிலைவாழ்வு பெறும் பொருட்டு அந்த மகனையே அழிக்கும் அளவிற்கு கடவுள் உலகின் மேல் அன்பு கூர்ந்தார். மன்றாடுவோமாக. ஆண்டவரே, இனிய விண்ணக விருந்தால் ஊட்டம் பெற்ற நாங்கள் உம்மை வேண்டுகின்றோம். அதனால் உண்மை வாழ்வை அளிக்கும் உணவின் மீது நாங்கள் என்றும் ஆவல் கொள்ள செய்வீராக. எங்கள் ஆண்டவராகிய இயேசு கிறிஸ்து வழியாக உம்மை மன்றாடுகின்றோம். ஆமென். ஆண்டவர் உங்களோடு இருப்பாராக. உம் ஆன்மாவோடும் இருப்பாராக. எல்லாம் வல்ல இறைவன் தந்தை, மகன், தூய ஆவியார் உங்களையும் உங்கள் குடும்பங்களையும் உங்கள் பிள்ளைகளையும் உங்கள் கல்வியையும் நிறைவாக ஆசீர்வதித்து காப்பாராக. ஆமென். சென்று இறைவனுடைய வாழ்க்கையை வாழுங்கள். திருப்பலி நிறைவேறிற்று. சர்வேஸ்வரனுக்கு நன்றி. புது பாடல் எந்தன் இயேசு தருகின்றார். ஆனந்தம் கொள்ளுவேன், அவரை நான் பாடுவேன் உயிருள்ள நாள் வரையில். அல்லேலூயா. ஆனந்தம் கொள்ளுவேன், அவரை நான் பாடுவேன் உயிருள்ள நாள் வரையில். பாவ இருள் என்னை வந்து சூழ்ந்து கொள்கையில், தேவன் அவர் தீபமாய் என்னை தேற்றினார். பாவ இருள் என்னை வந்து சூழ்ந்து கொள்கையில், தேவன் அவர் தீபமாய் என்னை தேற்றினார். ஆனந்தம் கொள்ளுவேன், அவரை நான்
ஹோலி மேடையில் புத்தம்புது நிகழ்ச்சிகளை உடனுக்குடன் பார்த்து மகிழ எமது Facebook மற்றும் YouTube பக்கத்தை லைக் செய்யுங்கள்.